ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி. இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, கென்யால இருக்க ஒரு குகையில. அந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு வினோதமான ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருந்துச்சு. அது நம்ம ஜியூவோட கண்ணுக்கு தப்பிச்சாலும் கியான் கின்னோட கண்ணுக்கு மாட்டிக்கிச்சு. நம்ம கியான் கின் ஒரு வித்தியாசமான ஆபத்தை உணர்ந்து அந்த ஸ்பிரிட் குகையோட ஆழத்துக்கு போறா. அந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு வினோதமான எனர்ஜி வேவ்ஸ அனுப்பிட்டு இருக்கு. அந்த எனர்ஜிய பார்த்தா உள்ள இருக்கிறது கண்டிப்பா ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அந்த எனர்ஜில அவ்வளவு பகைமை தெரியுது. அந்த எனர்ஜிய ஃபாலோ பண்ணி கியான் கின் குகைக்குள்ள போய்கிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு ஆழத்திலிருந்து நிறைய சிவப்பு கலர் கொடிகள் வருது. அந்த கொடிகள் கியான் கின்னை அப்படியே கட்டிக்குது. கியான் கின் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த கொடிகளிலிருந்து தப்பிக்க முடியல. கடைசியில அந்த கொடிகள் அவள மயக்கமடைய செஞ்சு குகைக்குள்ள இன்னும் ஆழமா இழுத்துட்டு போயிடுதுங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம ஜியூ தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு பவர்ஃபுல்லான சைக்கிக் சிக்னல் அவனோட தூக்கத்தை கலைச்சிடுது. அந்த சிக்னல் அனுப்புனது கியான் கின்னு தெரிஞ்சதும் ஜியூ அவள சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறான். ஜியூவோட ரூட்ஸ் தான் அவனோட கண்ணு மாதிரி. அத வச்சு ஒரு பெரிய ஏரியாவையே அவன் பாத்துக்க முடியும். ஆனா அவனோட மூக்குக்கு கீழேயே கியான் கின்ன யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஜியூக்கு கொஞ்சம் கூட தெரியல. அந்த மூடுபனி வேற ஜியூக்கு பெரிய தொந்தரவா இருந்துச்சு. அவனுக்கும் சரியா எதுவும் தெரியல. ஆனாலும் அவன் கியான் கின்ன தேடுறதுல எந்த குறையும் வைக்கல. அவளை எங்கேயும் காணாததால அவனோட ஸ்பெஷல் மிஸ்ட் சேசிங் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அவளை ட்ராக் பண்ண ட்ரை பண்றான். அந்த ஸ்கில் என்னன்னா, அந்த மூடுபனியே ஜியூவோட கண்ணு மாதிரி மாறிடும். ஒரு விதத்துல அது சோனார் ரேடார் மாதிரி வேலை செய்யும். கடைசியில ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடுறான். புதுசா தோண்டப்பட்ட ஒரு குகைக்குள்ள கியான் கின் இருக்கா. ஆனா அங்க அவ தனியா இல்ல. அவளோட ஒரு பயங்கரமான கெட்ட சக்தி உள்ள ஒரு ஜீவன் இருக்கு. ஜியூ அந்த குகைக்குள்ள போனதும் பாக்குறான். அங்க ஒரு புல் செடி ஏதோ மாறி ஒரு வினோதமான சக்தியை பெற்று கியான் கின் மேல ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. அது கியான் கின்னோட உடம்புக்குள்ள வேர்களை விட்டுட்டு இருக்கு. இது ஸ்பிரிச்சுவல் மைண்ட் குகையில வளரக்கூடிய அதே செடிதான். அந்த ஆன்மீக சக்தியால அது ஏதோ உருமாறி இருக்குமோன்னு தோணுது. அந்த ஆன்மீக சக்தி ஒரு தடுப்பு மாதிரி இருந்திருக்கு. அதனாலதான் ஜியூவால கூட அந்த புல் செடியோட மாறுதலை கண்டுபிடிக்க முடியல. ஜியூ அந்த குகைக்குள்ள போனதும் அந்த உருமாறின செடி அவனோட கொடிகளை வச்சு ஜியூவை அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த ஏரியாவுக்கு யாரு பாசன்னு அதுக்கு சீக்கிரமே தெரிஞ்சிடுது. ஜியூ அவனோட பாம்பு மாதிரி இருக்கிற ரூட்ஸ வச்சு அந்த செடிய ரெண்டா வெட்டி ஒரு மலைப்பாம்பு மாதிரி சுத்தி அதை அப்படியே முடிச்சிடுறான். அந்த உருமாறின செடிய கொன்னதும் ஜியூவுக்கு அதோட எல்லா சக்தியும் கிடைச்சிடுது. இப்போ அவனால சீட் ஆஃப் வைட்டாலிட்டியை யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்கில் என்ன பண்ணுனா, ஜியூவால தரையில ரொம்ப வேகமா காடுகளை உருவாக்க முடியும். தரிசு நிலத்தை பசுமையா மாத்த முடியும். ஜியூ அந்த செடியை எப்பவோ கொன்னுட்டான். ஆனா கியான் கின்ன காப்பாத்த ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த செடி கியான் கின்னோட உடம்புக்குள்ள வேர்களை விட்டு அவளை எப்போவோ கொன்னுடுச்சு. கியான் கின்ன இழந்து ஜியூ ரொம்பவே சோகமா இருக்கான். அப்போ திடீர்னு கியான் கின்னோட உடம்பு வெடிச்சு ஒரு வினோதமான உருவம் அவளுக்குள்ளருந்து வெளியே வருது. கியான் கின் இப்போ சுத்தமா மாறிட்டா. ஒரு ட்ரையட் மாதிரி, அதாவது தாவரம் மனுஷன் ரெண்டும் கலந்த ஒரு ஹைபிரிட் மாதிரி மாறிட்டா. அவளால அந்த சிவப்பு கொடிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். கியான் கின் இப்போ ஜியூவோட கண்ணுக்கு ரொம்ப ஹாட்டாவும் பியூட்டிஃபுல்லாவும் தெரியறா. அத பார்த்து ஜியூ வெட்கப்படுறான். ஜியூ, கியான் கின், நீ நல்லா இருக்கியா? கியான் கின், கௌட்ரி, என் தலை ரொம்ப வலிக்குது. கௌட்ரி, எனக்கு என்ன ஆச்சு? நான் மனுஷிதானே? ஜியூ, இல்ல கியான் கின், நீ இனி மனுஷி இல்ல. நீ இப்போ ஒரு வெஜிடேட்டிவ் பீயிங் ஆகியிருக்க. கியான் கின் ரொம்ப பயந்து போயிருக்கா, நடுங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்த ஜியூ அவளை சமாதானப்படுத்த நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா அவளோட உண்மை நிலைய தெரிஞ்சதும் தான் ஒரு தாவர இனமா மாறிட்டோம்னு நினைச்சு இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறா. பயத்துல கத்த ஆரம்பிக்கிறா. ஜியூ அவளை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அவ இப்போ ஒரு ஹைபிரிட்னு சொல்றான். இனிமே அவ மனுஷங்க கிட்ட திரும்பி போக முடியாதுன்னு சொல்றான். ஜியூ, ஏன்னா மனுஷங்க உன்னை பார்த்த உடனே உன்னை பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உன்னை மனுஷியா பார்க்காம உன்னை ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா மாத்திடுவாங்க. ஜியூ, கியான் கின், நீ என் ஆர்மில சேரு. நம்ம ஃபேமிலில ஒரு பார்ட்டாயிரு. இன்னொரு பக்கம் மலைத்தொடர்ல அந்த ஃபாஸ்ட் ஆர்டர் கெமிலியனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது தன்னை காப்பாத்திக்க வெள்ளப்புலி மேல அட்டாக் பண்ணிடுச்சு. இங்க நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த வெள்ளப்புலி தன்னோட கர்வத்தினால எம்பரர் அலிகேட்டர் கிட்ட உதவி கேட்காம அந்த கெமிலியன் கிட்ட தோத்துடுச்சு. அதால அந்த கெமிலியனை பிடிக்க முடியல. ஜியூ காயமடைந்த வெள்ளப்புலியை குணப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவனோட சுத்துப்புறத்துல ஏதோ வினோதமா வித்தியாசமா இருக்கிறத உணர்றான். இங்க நமக்கு தெரிய வருது, அந்த சீட் ஆஃப் வைட்டாலிட்டி ஆக்டிவ் ஆகி சுத்தி இருக்கிற ஏரியால பெரிய பெரிய மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு. காடுகள் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஜியூ சாதாரண மரங்கள்ல அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை செலுத்தி சின்ன சின்ன மினி உயிரினங்களை உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒரு கோல்டன் ஆண்ட் தன்னோட சுத்துப்புறத்துல ஒரு வினோதமான ஒளிவட்டத்தை உணருது. அது அவனுக்கு புதுசா இருக்கு. அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை அந்த உருமாறின கோல்டன் ஆண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. உடனே சண்டை போடுற மூடுக்கு வந்து அந்த வினோதமான உயிரினத்தை நோக்கி பாயுது. அதுக்கு முன்னாடி அவன் பாக்குறது யாருன்னா நம்ம கியான் கின். கியான் கின் இப்ப மாறிட்டா.
ஒரு உருமாறின தாவர மிருகமா மாறிட்டா. அந்த கோல்டன் ஆண்ட் கியான்கின்ன அப்படியே 6 இன்ச் போட்டுடுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.